இந்த வீடியோவை வழங்குவோர் ருச்சி மேஜிக் பிக்கல் 7ஆம் சுவை. சரி, முடிச்ச பிறகு நீங்கள் எங்களுக்கு ஆப்பமும் செஞ்சு தருவீங்களா? முதல்ல சொன்னதே வாங்கி வைக்கல. அசிங்கப்பட்டுட்டியேம்மா, அசிங்கப்பட்டுட்டியே. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவல், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சாரி பண்ணிக்கோங்க, மல்லி போடலை. நிறைய நீங்கள் வந்து மர்க்கா சொல்லு, நீங்கள் வந்து மர்க்கா சொல்லு. அடுப்பை நீங்கள் வந்து இந்த கரண்டி நீங்கள் அடுப்புக்குள்ள வச்சு கரண்டியா கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஐயோ, கீழே மீன் வறுக்கிறாங்க போல இருக்கு. வாசனை மூக்க தொலைக்குது. மீனம்மா மீனம்மா மீனம்மா. என்ன வருது? அடுப்பில் வச்சுருந்தீங்களா? அப்படியா? ஐயோ, எஸ். இப்போ அடுத்து வந்து சூப்பரான ஒரு நான்வெஜ் டிஷ் பார்க்க போகிறோம். வாட் இஸ் த டிஷ் மேம்? இப்போ நம்ம பீஸ் ஃப்ரை பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை. பர்வதான் என் ஃப்ரெண்டு, அவள் சொல்லி கொடுத்தது. அவள் ரொம்ப நல்லா சமைப்பாள். என்னோடய ஃபேவரட் ரெசிபி இது வந்து வஞ்சரம் மீன், மெயினாக வந்து வாவல் மீனில் பாம்ஃப்ரெட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான்ஸ்டிக்லலாம் பண்ணுறத விட அந்த மாதிரி தோசைக்கல்லில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த நம்ம சிக்கன் 65 இல்லை இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே கொஞ்சம் முன்னாடியே நம்ம மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சா தான், மசாலா ஊறினா தான் அந்த ஃபிஷ் டேஸ்ட் இருக்கும்னு. அதனால் நான் முன்னாடியே 1/2 kg ஃபிஷ் வாங்கி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன்னா, 1/2 kg ஃபிஷ்ஷுக்கு இந்த வர மிளகா, நீட்டு மிளகா ஒரு 20 மிளகா, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவல், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், பூண்டு ஒரு 10 பல், புளி ஒரு நெல்லிக்காய் அளவு. அது பத்தலைன்னா டேஸ்ட் பாருங்கள், பத்தலைன்னா லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மழை அரைச்சி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ வந்து இந்த கல்லில் போட்டு ஸ்டைலான ஒரு தவால, நான்ஸ்டிக் தவால போட்டு எடுக்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பாட்டு. கனகத்த மீன் வாங்கி, புள்ள மீன் வாங்கி, காரத்தோட சமைச்சு வச்ச மாமா, சமைச்சு வச்ச. கொதிக்குது, அது கொதிக்குது, கடை குக்கரில் கொதிக்குது, கொதிக்குது, அது கொதிக்குது, குக்கரில் கொதிக்குது, தெரிக்குது, ஜோடியத்தான் தேடுது. கனகத்த மீன் வாங்கி, புள்ள மீன் வாங்கி, கரத்தோட சமைச்சு வச்ச மாமா, சமைச்சு வச்ச. இப்போ 2 சைடுமே இது ஃபுல்லாக இந்த மாதிரி மாறணுமா? ஆமாம், நல்லா குக் ஆகணும். பிளேட் ஒன்று எடுமா, பிளேட் ஒன்று. எதிர்க்க ஒரு பைப்பில் வெயிட் பண்ணினே இருக்குது. ஸோ சூப்பராக வந்து ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நாங்களும் சாப்பிட ரெடி ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட்லேருந்து நீ அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்க, அது தானே மேம் உங்கள் இல்லை இந்த ஃபிஷ் ஃப்ரை நம்ம சாதாரணமாக யூஸ்வலாக பண்ணுற ஃபிஷ் ஃப்ரையை விட இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு யூஸ்வல் ரெசிபியை விட இந்த ரெசிபி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒன்று செஞ்சு தரும்போது வீட்டில் எல்லாருமே ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க.
அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அந்த அரைச்சி மசாலாலாம் அரைச்சி போடுறது கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் எல்லோரும் ஃபேமிலியாக எல்லோரும் ரசித்து சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ சிரமம் பார்க்காம இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஷெஃப், அடுத்து வந்து நிறைய நான்வெஜ் டிஷ்ஷஸ் பார்த்துருந்தோம். இப்போ ஒரு வெஜிடேரியன் டிஷ், ஒரு வெஜிடேரியன் டிஷ் பார்க்க போகிறோம். முருங்கை வாழைப்பூ குழம்பு. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கோகோனட் ஆயில், ஒரு தேங்காய், 3 தக்காளி பழம், கடுகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், சில்லி பவுடர் ஒரு 3 ஸ்பூன், 10 கிராம் கேஷ்யூ நட். முருங்கைக்காய் வந்து நம்ம 2 முருங்கைக்காய், வாழைப்பூ வந்து ஒரு கவர்மெண்ட்னா ஒரு 20 நம்பர்ஸ் வரும். வாழைப்பூ ஆனால் கம்மியாக தான் இருக்கும். வாழைப்பூ வந்து ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அதில். அதனால தான் நம்ம தனியாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டு பாயில் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தனியாக. ஆனால் தேங்காய் டெஃபினட்டாக ஒரு தேங்காய் தேவை. ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 200 ml. ஆயில் சூடானதுக்கப்புறம் இது வந்து டெம்பரிங்க்கு வந்து கடுகு ஜீரகம் யூஸ் பண்ணுறோம். தேவையான அளவு கடுகு, ஜீரகம், ஆயிலே டைரெக்டாக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கோம். ஆயிலே கருவேப்பிலை, இதில் யூஸ் பண்ணுற 2 பவுடர், மஞ்சத்தூள், சில்லி பவுடர் ஒரு 3 ஸ்பூன். வாசம். இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிடுவோம். எத்தனை தக்காளி போட்டுருக்கீங்க? 3 தக்காளி சொல்லியிருக்கேன். இதில் நம்ம பாயில் பண்ணி இந்த வேக வச்ச தண்ணி, முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த முருங்கைக்காய் குழம்புக்கு உண்டான ஃப்ளேவர் இருக்கும். அப்படியே அதுவும் வாழைப்பூவும் தனித்தனியாக ஃபஸ்ட்டே பாயில் பண்ணி வச்சுக்கிறோம். ரொம்ப அமைதியாக இருக்குமே. இல்லை, ரொம்ப இது எனக்கு தெரியாத டிஷ், அதனால பார்த்துட்ருக்கேன். அப்படியா? இதுக்கு முன்னாடி செஞ்சதில் தெரிஞ்சதுனால வாய் பேசுங்க. எஸ். இந்த கிரேவி வந்து ஒயிட் ரைஸ் சாப்பாடு கூட ப்ளஸ் ஆப்பம், தோசை, இட்லி. சரி, முடிச்ச பிறகு நீங்கள் எங்களுக்கு ஆப்பமும் செஞ்சு தருவீங்களா? முதல்ல சொன்னதே வாங்கி வைக்கல. அசிங்கப்பட்டுட்டியேம்மா, அசிங்கப்பட்டுட்டியே. அந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடுறோம். இனிமேல் இது கொதிக்கும். இதில் இந்த முருங்கைக்காவும் வாழைப்பூவும் ஆட் பண்ணிடுவோம். அந்த வாழைப்பூ எடுத்தோம்னா உள்ள இந்த இதில் ஒரு ஸ்டெம் வரும். ஸ்டெம்மை வந்து க்ளீன் பண்ணி இப்படி ரிமூவ் பண்ணி அதை வந்து நம்ம மஞ்சள் தூள் உப்பு போட்டு தனியாக வேக வச்சுட்டு ஸ்டாக்கை வந்து அவுட் பண்ணிடுறோம். ஏன் அந்த தண்ணியை அவுட் பண்ணுறோம்? அந்த கசப்பு தன்மை வந்து வெளியே போயிடும். முருங்கை வாழைப்பூ குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டார் செஃப்பு. ரொம்ப அந்த ஃப்ளேவர், கோகோனட் ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கு. முருங்கைக்காய் ஃப்ளேவர், கோகோனட் ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ரெகுலர் குழம்பே நம்மலாம் செஞ்சு ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு. கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு குழம்பு. கோகோனட்டு சில பேர் நிறைய சேர்க்க மாட்டீங்க. அப்போ உங்கள் ஸ்டைலுக்கு கொஞ்சம் கோகோனட்டை வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. கண்டிப்பாக எந்தெந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரும்னு தெரியும். பட் நல்ல கமெண்ட்ஸும் கொஞ்சம் போடுங்க.
கண்டிப்பாக இன்னொரு ரெசிபியோட உங்களை திரும்ப சந்திக்கிறேன். யோ ஸோ யோ 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 ஸோ நாங்கள் வந்து எங்கள் சைட்லேருந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஷெஃப். ரொம்ப பொறுமையாக எங்களுக்காக இந்த 5 செம்ம யம்மியான டிஷ்ஷஸ் அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சே வந்து இவ்வளோ சூப்பராக அப்படி வச்சு ஊற சமைச்சு கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. 2 பேரும் இந்த ஷோவை சூப்பராக ஒரு சாங்கு அந்த ஸ்டெப் உங்களோட ஃபேவரட் ஸ்டெப்போட போட்டு முடிக்கணும். 1 2 3 4 நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் என் நம்மசன வெறித்தனா என்ன இப்போ லோக்கல்னா நம்ம கெத்தா வாலாட்டணும். அப்புறம் என்ன திரும்ப நெஞ்சுக்குள்ள குடி இல்லையா? சும்மா அவ்வளோதான், கெத்தா வாலாட்டணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அ வெரி ப்ராஸ்பரஸ் நியூ இயர் டு யூ ஆல். எல்லாரும் ரொம்ப நல்ல சந்தோஷமாக கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க. ரொம்ப நல்லா 2020 வரவேறுங்க. இந்த வருஷம் எப்படி இருந்ததோ எல்லாருக்கும் கண்டிப்பாக நல்ல வருஷமாக தான் இருந்திருக்கும். வரப்போகிற வருஷம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பிளெஸட் இயராக அமையணும்னு நான் வாழ்த்துறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் அ வெரி ப்ராஸ்பரஸ் நியூ இயர் டு யூ ஆல். என்ன கிளாஸ்டன் சொல்லுங்கள், நீங்களும் விஷ் பண்ணிடுங்க எல்லாருக்கும். ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோவை வழங்குவோர் ருச்சி மேஜிக் பிக்கிள் 7ஆம் சுவை.